தமிழ்நாட்டின் 11 மாவட்டங்களில் உயர்கல்வித்துறை சார்பில் 11 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சி சார்பில் நகர்ப்புற நிதி பத்திரங்களை தேசிய பங்குச்சந்தையில் பட்டியலிடும் நிகழ்வு கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள சென்னை மாநகராட்சியின் நிதி பத்திரங்களை பங்குச்சந்தையில் பட்டியலிடும் நிகழ்வை மணி ஒலித்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் கே.என். நேரு, சேகர் பாபு, சென்னை மாநகர மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் உயர்கல்வித்துறை சார்பில் 11 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்கி வைத்தார். 11 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தலா 5 பாடப்பிரிவுகளுடன் தற்காலிக கட்டடங்களில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்படுகிறது. பன்ருட்டி, குன்னூர், நத்தம், ஆலந்தூர், விக்கிரவாண்டி, செய்யூர், மானாமதுரை, முத்துப்பேட்டை, திருவிடைமருதூர், கவுகாநத்தம், ஒட்டப்பிடாரம் ஆகிய 11 இடங்களில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளன. குஜராத் மாநிலத்தில் 82,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். வதோதராவில் ரோட் ஷோ சென்ற பிரதமர் மோடிக்கு பாஜகவினரும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பளித்தனர். குஜராத் மாநிலத்திற்கு 2 நாட்கள் சுற்றுப்பயணம் சென்றுள்ள பிரதமர் மோடி பல்வேறு புதிய திட்டங்களை தொடங்கி வைத்துள்ளார். குறிப்பாக தாகூத்தில் ஒன்றிய ரயில்வே துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள ரயில் என்ஜின் தொழிற்சாலையை திறந்து வைத்தார். தொடர்ந்து பயணிகள் மற்றும் சரக்கு ரயில் பயன்பாட்டிற்காக புதிதாக தயாரிக்கப்பட்டுள்ள 9,000 HP திறன் கொண்ட மின்சார ரயில் என்ஜின் சேவை இயக்கத்தையும் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். பின்னர் வெரவல், அகமதாபாத் மற்றும் வல்சாத் தாகூத் இடையே வந்தே பாரத் விரைவு ரயில் சேவையையும் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். தாகூத் மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர் மோடி தாகூத் மாவட்டத்தின் மேம்பாட்டிற்காக சுமார் 24,000 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். આવો વિકાસની આપણને આપણે સૌ તિરંગો ફેલાવીને સમર્થન આપીએ. નૂતન ભારત, વિકસિત ભારત, ગતિશક્તિવાળું ભારત, આત્મનિર્ભર ભારત. முன்னதாக வதோதராவில் பிரதமர் மோடியின் ரோட் ஷோ நடைபெற்றது. அதில் பெண்கள், கல்லூரி மாணவர்கள், ராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் மற்றும் பாஜகவினர் பங்கேற்று பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூரில் முக்கிய பங்காற்றிய ராணுவ உயர் அதிகாரி கர்னல் சோஃபியா குரேஷியின் குடும்பத்தினரும் பங்கேற்று பிரதமரை மலர் தூவி வரவேற்றனர். தனது சொந்த மாநிலமான குஜராத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்வுகளில் பங்கேற்ற பிரதமர் மோடி மொத்தம் 82,000 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடி தலைமையிலான 11 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் அறிவிக்கப்படாத அவசர நிலை நிலவுவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. 2014ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி மோடி தலைமையிலான அரசு முதல் முறையாக பதவியேற்றது. இன்றோடு 11 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் ஆட்சி குறித்து எக்ஸ் தளத்தில் கார்கே கடுமையாக விமர்சித்துள்ளார். கடந்த 11 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் 140 கோடி மக்களில் ஒவ்வொரு பிரிவு மக்களும் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நல்ல காலம் பிறக்கப் போவதாக உறுதியளித்து பாஜக ஆட்சிக்கு வந்ததாகவும், ஆனால் உண்மையில் மக்களுக்கு அது கனவாகவே உள்ளதாகவும் கார்கே விமர்சித்துள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் பிரதமர் அளித்த மிகப்பெரிய வாக்குறுதிகள் எல்லாம் வெற்று அறிக்கைகளாகவே உள்ளதாக அவர் சாடியுள்ளார். ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்ட நிலையில் கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலை இழந்துள்ளதுதான் யதார்த்தம் என்று கார்கே குறிப்பிட்டுள்ளார். உறுதியளித்தபடி விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாகவில்லை, மாறாக அவர்கள் ரப்பர் புல்லட்டுகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மகளிர், நலிவடைந்த பிரிவினர், சிறுபான்மையினர் அடக்குமுறைக்கு உள்ளாவதாக கார்கே கூறியுள்ளார். பணவீக்கம் அதிகரிப்பு, மக்களிடம் வாங்கும் சக்தி குறைந்துள்ளது, உள்நாட்டு தயாரிப்பை ஊக்குவிக்கும் மேக் இன் இண்டியா தோல்வி, வெளிநாட்டு கொள்கையில் தோல்வி என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை பாஜக அரசு மீது அவர் கூறியுள்ளார். அரசியலமைப்பு தூண்கள் மீது RSS தாக்குதல் நடத்துவதாகவும், அமலாக்கத்துறை, CBI, வருமான வரித்துறை ஆகிய தன்னாட்சி நிறுவனங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதாகவும் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே கடந்த 11 ஆண்டுகளில் நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நிலவுவதாக
காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சென்னையில் தடையை மீறி நள்ளிரவு நேரத்தில் பந்தயம் கட்டி பைக் ரேஸ் நடத்துவது தொடர்பான பரபரப்பான வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. இன்ஸ்டாவில் முன்பதிவு செய்து ஆள் சேர்க்கும் கும்பல் போட்டியை வலைதளத்தில் நேரலை செய்து ரசிக்கின்றனர். இது தொடர்பாக 10 பேரை கைது செய்த போலீசார் 9 வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். வந்துட்டு தெரிஞ்சாலும் இங்க பாதி பேர் பைக்ல செத்துவாராச்சு. சென்னையில் பைக் ரேஸ் தடை உள்ள போதிலும் காவல்துறை உத்தரவை மீறி நள்ளிரவு நேரத்தில் ரகசியமாக போட்டியை நடத்தி போலீசிடம் சிக்காமல் தப்புவது தொடர்கதையாகி வருகிறது. சென்னை பெருநகரில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள முக்கிய சாலைகளில் பைக் ரேஸ் நடத்தி அப்பாவி மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சம்பவங்கள் தொடர்ந்ததால் அதற்கு காவல்துறை தடை விதித்தது. இருப்பினும் நள்ளிரவில் தடையை மீறி போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு பைக் ரேஸ் நடத்துவது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி இருப்பதால் காவல்துறையினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த அண்ணாநகர் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் பைக் ரேஸ் நடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து அதன் மூலம் வாகனத்தின் நம்பர் பிளேட்டை வைத்து அவர்களை பிடிக்கும் பணியில் இறங்கினர். அப்படி 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து அதன் மூலம் கல்லூரி மாணவர்கள் உட்பட 10 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து விலை உயர்ந்த 9 இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்களும் வெளியாகின. சமூக வலைத்தளத்தில் கெத்து காட்டுவதற்காக பைக் ரேஸ் நடத்தி அது தொடர்பான வீடியோக்களை வெளியிட்டு வருகின்றனர். நள்ளிரவு 1 மணிக்கு மேல் சோதனைகளை முடித்துவிட்டு போலீசார் அசந்த நேரத்தில் பைக் ரேஸ்களை ஆரம்பித்து அடுத்த அரை மணி நேரத்துக்குள் முடித்துவிட்டு தப்புகின்றனர். டீம் 2 என்ற பெயரில் இன்ஸ்டாகிராம் மூலம் முன்பதிவு செய்த ஆட்களை சேர்க்கின்றனர். எந்த இடத்தில் எப்பொழுது ரேஸ் நடக்கும், பந்தய தொகை எவ்வளவு என்ற விவரங்களை ஆன்லைனில் பகிர்கின்றனர். குறைந்த நேரத்தில் போட்டியை முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆபத்தான நிபந்தனைகளையும் விதிக்கின்றனர். 10 கிலோமீட்டர் தூரத்தை 3 நிமிடத்தில் கடக்க வேண்டும் எனவும் பைக்கின் வேகம் மணிக்கு 120 மற்றும் 130 கிலோமீட்டரை தாண்டி இருக்க வேண்டும் எனவும் கட்டாயப்படுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. போட்டியை வலைத்தளங்களில் நேரலை செய்யும் இளைஞர்கள் அந்த காட்சிகளை போலீசார் கைப்பற்றி பிடித்துவிடக் கூடாது என்பதற்காக அடுத்த சில மணி நேரத்தில் வீடியோக்களை சமூக வலைத்தளங்களில் இருந்து நீக்கிவிடுகின்றனர். வார இறுதி நாட்களே இவர்களுக்கு டார்கெட்டாக உள்ளது. இதனிடையே கைது செய்யப்பட்டவர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் திரண்டனர். அப்போது பைக் ரேஸ் நடந்தபோது சாலையில் சென்ற தங்களது பிள்ளைகளையும் போலீசார் கைது செய்திருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். ரேஸ் பண்ணும்போது நம்ம பக்கத்துல போதானே சார் செய்வோம். அதுக்காக அவங்க பண்ணாங்கன்னு ஆயிருமா சார்? எவ்வளவு பேர் போறாங்க. தப்பு பண்ணவங்களை விட்டுட்டு தப்பு பண்ணாதவங்களை வந்து கூட்டிட்டு வந்து வச்சா என்ன சார் அர்த்தம்? அது என்ன சார் நியாயம்? அது அநியாயம் தானே சார்? யாரோ தப்பு பண்ணாங்க, ஏமாந்து போன பசங்களுக்கு பார்த்துட்டு அந்த ஆட்களை பார்த்துட்டு இந்த மாதிரி இது பண்றாங்க. பைக் ரேஸில் ஈடுபட்டதாக 10 பேரை கைது செய்துள்ள போலீசார் எஞ்சிய மேலும் சிலரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். அதே சமயத்தில் நள்ளிரவு 1 மணிக்கு பிறகும் போலீசார் கவனத்துடன் கண்காணிப்பில் ஈடுபடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழையினால் 43 இடங்களில் மரங்கள் சரிந்துள்ள நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குடியிருப்பு பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்ட பொதுமக்கள் முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.
தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்ட நிலையில் கடந்த 3 நாட்களாக நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர், குன்னூர், குந்தா, கோத்தகிரி, பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக 43 மரங்கள் சரிந்துள்ளன. சில இடங்களில் மரங்கள் விழுந்து மின்கம்பிகள் அறுந்துள்ளதால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு குடியிருப்புகள் இருளில் மூழ்கியுள்ளன. இத்தலாறு பகுதியில் பெய்த கனமழையால் குடியிருப்புக்கு நடுவே கட்டப்பட்ட பிரம்மாண்ட பாதுகாப்பு சுவர் உள்ள பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் அதன் அருகே உள்ள 4 வீடுகளில் இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டு முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். போன வருஷம் 2024 மறுபடியும் ஃபுல்லாக போயிடுச்சுங்க. அப்போ இந்த லைனில் எல்லாம் இருக்கிறவங்க கால் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த இல்லை இது வரைக்கும் கட்டி கொடுத்தாங்க. இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து 4 நாளாக காற்று மழை ரொம்ப அடிக்குதுங்க. எங்களுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணுங்க. இப்போ இதெல்லாம் கிராக்கி விட்டுருச்சுங்க. அந்த வீட்டில எல்லாம் இடிஞ்சு கீழே போய் வீட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு ட்ரைனேஜ் நீர் 15 வீடு தண்ணி உள்ளாரியே போகுதுங்க. ட்ரைனேஜ் வழியில் போகிறது இல்லைங்க. எங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குங்க. உதகை அருகே பெம்பட்டி கிராமத்திற்கு செல்லும் சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் இத்தலாறு பெம்பட்டி கிராமத்திற்கு போக்குவரத்து தடை ஏற்பட்டது. இதையடுத்து 2 JCB இயந்திரங்களை கொண்டு மாற்றுப்பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கனமழையால் கூடலூரில் 300க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. குறிப்பாக புத்தூர் வயல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அருகில் உள்ள வேளாண் நிலங்களில் வெள்ளம் பாய்ந்ததால் கொடி பீன்ஸ், பயர், பாகற்காய் உள்ளிட்டவை சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இதனால விவசாயிக்கு ஏகப்பட்ட பாதிப்பு இருக்கு. ஏக்கருக்கு 50,000 1 லட்சம் வரைக்கும் ஒவ்வொரு விவசாயிக்கு பாதிப்பு இருக்கு. எல்லா பக்கமும் ஃபுல்லா தண்ணியே ஏறி நிற்குது. புத்தூர் விவசாய மக்கள் சார்பில் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறோம். ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை அரசு இது பார்த்து எடுக்க வேண்டும். வீடுகள் சேதமடைந்த மக்களை தங்க வைப்பதற்காக நீலகிரி மாவட்டம் முழுவதுமாக 29 முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. கூடலூர், குந்தா உள்ளிட்ட பகுதிகளுக்கு அருகே மலை கிராமங்களில் வசிக்கும் சிலர் முன்னெச்சரிக்கையாகவே முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்க முந்த நேத்து எல்லாம் அடிச்ச மழைனால வீடெல்லாம் இடிச்சு போட்டிருக்கனால செட்டு போட்டு தான் நாங்கெல்லாம் இருக்கோம். செட்டு போட்டு இருக்கிறதுலையும் இதெல்லாம் ஒழுகுது, இருக்கவே முடியல. பகுதி பேரெல்லாம் நேத்து ஆபீசர் எல்லாம் வந்துட்டு ஸ்கூல் கூட்டிட்டு போயிருக்காங்க. மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகள், நிவாரண முகாம்கள், மண் சரிவு ஏற்பட்ட இடங்களில் மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி தலைமையிலான குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர். கரண்ட்ங்கிறது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ கூட, பிளஸ் ஒரு டேஞ்சரான இஷ்யூ கூட. ஸோ நிறைய இடத்துல முன்னெச்சரிக்கையா கூட அவங்க ஆஃப் பண்ணிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் நாங்க இப்ப ஊட்டில இருந்து இங்க வர்றப்பமே நிறைய இடத்துல மரம் சாஞ்சிருந்துச்சு. ஸோ EB அவங்களோட எல்லா டீமையும் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இதையும் என்னன்னு பார்த்துட்டு கூடிய விரைவில் சரி பண்றதுக்கு எல்லா நடவடிக்கையும் எடுக்கிறோம் சார். நீலகிரி மாவட்டத்தில் ரெட் அலர்ட் தொடர்வதால் தொட்டபெட்டா காட்சி முனை, பைன்காடுகள், பைக்கரா நீர்வீழ்ச்சி, அவலாஞ்சி சூழல் சுற்றுலா மையம், டால்பின் நோஸ், லென்ஸ் ராக் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் மறு உத்தரவு வரும் வரை மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து வைக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஜூன் 11ஆம் தேதி சேலம் வருவதாக அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து சேலத்தில் நடைபெறும் அரசு விழாவில் முதலமைச்சர் பங்கேற்க இருப்பதாகவும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருப்பதாகவும் செய்தியாளர்களிடம் அவர் கூறினார். ஒரு சுமார் 1200 கோடி ரூபாய் அளவிலே திட்டங்களுக்கெல்லாம் தொடங்கி வைக்கிற நிகழ்ச்சி, அதை போல அறிவிப்புகள் என்று முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தர இருக்கிறார்கள். முதலமைச்சர் பங்கேற்கும் அரசு விழாவுக்காக பிரம்மாண்ட பந்தல் அமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் இதற்கான ஏற்பாடுகளை அமைச்சர் ராஜேந்திரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு குழுவினர் கொள்முதல் செய்யும் நெல் மூட்டைகளுக்கு 1 மாதத்துக்கு மேலாகியும் பணம் வழங்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
காஞ்சிபுரம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியரிடம் மனு அளித்த விவசாயிகள் நுகர்பொருள் வாணிபக் கழகத்தினர் கொள்முதல் செய்யும் நெல் மூட்டைகளுக்கான பணம் ஒரு வாரத்திற்குள் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுவதாகவும், தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு குழுவினர் கொள்முதல் செய்யும் நெல் மூட்டைகளுக்கு ஒரு மாதத்திற்கு மேலாகியும் பணம் வழங்கவில்லை என தெரிவித்தனர். அடுத்த பாகத்தில் விவசாயிங்க ரொம்ப மன உளைச்சல் இருக்கும். அறுவடை பண்ண ஆளுங்களுக்கு கூலி கொடுக்க முடியல, ரெண்டாவது அடுத்த உழவு ஓட்டினவங்களுக்கு கூலி கொடுக்க முடியல, மறுபடியும் அடுத்த போக நாங்கள் விவசாயம் பண்றதுக்கு எங்களுக்கு பணமே இல்லை. ரொம்ப மன உளைச்சல். பட்டாக்கோரி ஆத்தூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்கும் போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஈடுபட்டனர். ஆத்தூர், தலைவாசல், கெங்கவல்லி, பெத்தநாயக்கன் பாளையம், கல்வராயன் மலை பகுதியில் வசித்து வரும் ஏழை எளிய மக்கள் குடியிருந்து வரும் வீட்டிற்கு குடிமனை பட்டா மற்றும் நிலப்பட்டா வழங்க கோரி 100 பெண்கள் உள்ளிட்ட 300 பேர் ஊர்வலமாக சென்று மனு கொடுக்கும் போராட்டத்தை நடத்தினர். மனுவை பெற்றுக்கொண்ட கோட்டாட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடஞ்சந்தூர் அருகே 40 பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து ஓட்டுநருக்கு திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்டது. தேனி மாவட்டம் போடியிலிருந்து திருச்சி சென்ற அரசு பேருந்தை பண்ணபுரத்தை சேர்ந்த விஜயன் ஓட்டி சென்றார். பேருந்து வடமதுரை அருகே சென்றபோது ஓட்டுநருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதால் அவர் சாலையோரம் நிறுத்திவிட்டு மயக்கமடைந்தார். உடனே செந்தில் என்பவர் பயணிகளை இறக்கிவிட்டு பேருந்தை ஓட்டி சென்று ஓட்டுநரை வடமதுரை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். உரிய நேரத்தில் உதவிய தன்னார்வலருக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். அரசாங்க பேருந்து ரொம்ப டிரைவர் ஹார்ட் அட்டாக் மாதிரி ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருந்தார். பயணிகள்லாம் இறங்கிட்டாங்க. வேறு வழி தெரியாமல் வண்டி எடுத்துக்கிட்டு டக்குன்னு வடமூர் பக்கத்தில் இருக்க அரசு மருத்துவமனைக்கு நானே பைசா இயக்கி கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கேருந்து செவிலியர்கள்லாம் உடனே முதலுதவி செஞ்சு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இங்கேருந்து 108 திண்டுக்கல் தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. சென்னை திருமுல்லை வாயிலில் வாலிபால் விளையாடிவிட்டு திரும்பிய விளையாட்டு வீரரை இருசக்கர வாகனத்தில் பதுங்கியிருந்த கட்டுவிரியன் பாம்பு கடித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கல்லூரி மாணவரான தவசி வாலிபால் விளையாட்டு வீரர் ஆவார். இவர் விளையாடச் சென்றுவிட்டு பைக்கில் வீடு திரும்பியுள்ளார். பாலவேடு என்ற இடத்தில் வாகனத்தில் பதுங்கியிருந்த கட்டுவிரியன் பாம்பு திடீரென வெளியே வந்து அவரது கையில் கடித்தது. அதிர்ச்சியில் கீழே விழுந்தவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை முதல் வெங்கடதாம்பட்டி வரை செல்லும் தார் சாலையை சீர் செய்ய வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2 கிலோமீட்டர் தூரம் செல்லும் இந்த சாலை கடந்த 5 ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. சுற்றுவட்டார கிராமத்தை சேர்ந்த மக்கள் இந்த சாலை வழியாகவே மார்க்கெட் சென்று வருகின்றனர். இருசக்கர வாகனங்கள் அதிகம் செல்லும் இந்த சாலையில் அடிக்கடி விபத்துகள் நடப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். சாலை பழுதாக இருப்பதால் உரிய நேரத்தில் செல்ல முடியாத நிலை ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். இதை சுத்தி நிறைய பேர் மார்க்கெட்டுக்கு வராங்க. பெரிய மார்க்கெட்டே இங்கதான் இருக்கு. இதை சுத்தி இன்னும் ஒரு 15 கிராமம் இருக்குது. இதே மாதிரிதான் போறாங்க. பசங்க இங்கேதான் ஸ்கூல் வண்டியே ஏறுறாங்க. இப்ப 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு பெரியவர் எக்ஸல்ல தண்ணியில விழுந்துட்டாரு. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி எஃகு கோட்டை போல் உறுதியாக உள்ளதால் இக்கூட்டணியை யாராலும் அசைக்க முடியாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா கூட்டணியில் பிளவு ஏற்பட வேண்டுமென சிலர் பகல் கனவு காண்பதாக கூறினார். அந்த கனவு பலிக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கூட்டணியை தமிழ்நாட்டில் எந்த கொம்பன் வந்தாலும் அசைக்க முடியாது. இது உறுதியான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களுக்கான கூட்டணி, தமிழ்நாட்டை கடந்து இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற கூட்டணி. இந்த கூட்டணி இரும்பு கோட்டை, எஃகு கோட்டை போன்ற கூட்டணி. அந்த பகல் கனவு காண வேண்டாம். அப்படி பகல் கனவு காண்றவங்களுக்கு திருநெல்வேலி அல்வா தயாரா இருக்கு, கொடுத்துருவாங்க எல்லாம். நெல்லை கைலாசபுரம் கைலாசநாதர் கோயிலில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு சௌந்தரவள்ளி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் அம்பாள் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அதையடுத்து கொடிமரத்திற்கு பல்வேறு வகையான பூஜைகள் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் மேற்கொண்டனர். சென்னையிலிருந்து
சென்னையிலிருந்து குவைத் புறப்பட இருந்த ஜஷீரா விமானம் திடீரென ரத்து செய்யப்பட்டது. அதிகாலை 1:50 மணிக்கு சென்னையிலிருந்து குவைத் செல்வதற்கு 145 பயணிகள் 10 விமான ஊழியர்களை ஏற்றிக்கொண்டு ஓடுபாதையில் ஓடத் தொடங்கிய போது விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளதை விமானி கண்டுபிடித்தார். இந்த நிலையில் விமானம் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பயணிகள் அனைவரும் பல்வேறு ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டனர். இதனையடுத்து பழுதடைந்த விமானம் இன்று இரவு குவைத்திற்கு புறப்பட்டுச் செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விமானியின் துரிதமான நடவடிக்கை காரணமாக 155 பேரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இந்தோனேஷியா நாட்டின் வாலியில் நடைபெற்ற சர்வதேச யோகா சாம்பியன்ஷிப் போட்டியில் கோவையை சேர்ந்த போட்டியாளர்கள் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்கள் வென்று அசத்தியுள்ளனர். இந்தியா, துபாய், அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட யோகா வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த யோகா மைய ஆசிரியர்கள் நடுவர்களாக கலந்து கொண்ட நிலையில் கோவையை சேர்ந்த யோகா மையத்திலிருந்து 15 பேர் தங்க பதக்கமும் 12 பேர் வெள்ளி பதக்கமும் பெற்று அசத்தியுள்ளனர். சாதிக்கும் ஒரு விஷயமாக இந்த ஒரு காம்படிஷன் இருந்துச்சு. இது அவர்களை தன்னம்பிக்கையை கூட்டியிருக்கு. இன்னும் அடுத்த தடவை பெட்டரா செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தையும் அவர்களுக்கு தோண்டியிருக்கு. காம்படிஷன் டஃபா இருந்தா கூட எல்லாருமே அவர்களால் முடிந்த சிறந்த ஆசனங்களை செய்து சிறப்பான வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பெருமாள் மலை அருகே சாக்லேட் கடை முன்பு மனோஜ் சித்தார் என்ற சுற்றுலா பயணி வாகனத்தை நிறுத்திய போது கடை உரிமையாளருக்கும் அவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. சித்தார்த்தை விரட்டிச் சென்று வாகனத்தை தாக்கிய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே சுற்றுலா பயணிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் வியாபாரிகள் அல்லது யாரேனும் செயல்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே வில்லாரோடை பகுதியில் விவசாயி ஒருவர் வளர்த்து வரும் பசு ஒரே நேரத்தில் 2 கன்றுகளை ஈன்றெடுத்துள்ளது. விவசாயி கோபால் ஆடு, மாடு, கோழிகளை வளர்த்து வருகிறார். இந்த நிலையில் அவர் வளர்த்து வரும் பசு 2 கன்று குட்டிகளை ஈன்றெடுத்துள்ளது. இதனை அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர். பசு மற்றும் 2 கன்றுகளும் நலமுடன் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த சிஆர்பிஎஃப் வீரர் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். காஷ்மீர் பெஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தது. அந்நாட்டில் 9 இடங்களில் இருந்த 100கணக்கான தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்ட நிலையில் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா, சாந்தேவ் சிங் கோகில் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இதைத் தொடர்ந்து சந்தேகப்படுபவர்களின் சமூக வலைதள கணக்குகள், இமெயில்கள், வங்கி பரிவர்த்தனைகள், வெளிநாட்டு பயணங்கள் குறித்து NIA, CBI உள்ளிட்ட புலனாய்வுத்துறை அமைப்புகள் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றன. அந்த வரிசையில் சிஆர்பிஎஃப் வீரராக உள்ள மோதிராம் ஜாட் என்பவரை NIA அதிகாரிகள் இன்று டெல்லியில் கைது செய்தனர். இந்தியாவின் ராணுவ நிலைகள் தொடர்பான புகைப்படங்கள், தகவல்களை பாகிஸ்தான் உளவாளிகளுக்கு அவர் பகிர்ந்ததாக கூறப்படுகிறது. மேலும் பாகிஸ்தான் புலனாய்வு அதிகாரிகளிடமிருந்து பணம் பெற்றதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. ரகசிய இடத்தில் வைத்து 7 மணி நேரம் விசாரணை நடத்திய NIA அதிகாரிகள் டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். மேலும் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்க வேண்டும் என்றும் NIA தரப்பில் வாதிடப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி வரும் 6ஆம் தேதி வரை காவல் வழங்கி அனுமதி அளித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.